பிலிப்பினாஸ் வழங்கும் ஆதவனின் சித்திரை கொண்டாட்டம் இப்போது பாத்தீங்கன்னு சொன்னா யாழ்மண்ணின் அரியாலை சரஸ்வதி சனசமூக விளையாட்டு மைதானத்தில் இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஏராளமான போட்டி நிகழ்வுகளில் பாத்தீங்கன்னு சொன்னா இப்போது தலையணை சண்டை இடம்பெற இருக்கிறது. இந்த தலையணை சண்டைக்கு சிபிஎல்லின் சேரா அனுசரணை வழங்கி கொண்டிருக்கிறாங்க. இப்போது போட்டியாளர்கள் தயாரான நிலையில் இருக்கும் போது போட்டி ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த இடத்துல எங்களோட சிபிஎல்லோட ஏரியா சேல்ஸ் மேனேஜர் இணைந்திருக்கிறார். அவரோட நாங்கள் பேச போகிறோம். வணக்கம். வணக்கம். அதுவும் நீங்கள் சித்திரை கொதிகாலத்தில் எங்களோட கைகோத்து இருக்கிறீங்க. குறிப்பாக சிபிஎல்லோட புதிய அறிமுகமாக சேரா காணப்படுகிறது இல்லையா? ஆமாம், நாங்கள் சிபிஎல் நம்பர் 1 எங்கள் நிறுவனம் புதிதாக ஸ்பைசஸ் நாங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் வடக்கிலும். அதனால் நாங்கள் இந்த தலையை தண்டி நாங்கள் ஸ்பான்சர் பண்ணுறோம். இங்கே எங்களோட சேரா ஸ்பைசஸை பொறுத்தவரையில் மிளகாத்தூள், கறித்தூள், மிளகுத்தூள், அந்த மாதிரி சமையலுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் நாங்கள் உற்பத்தி செஞ்சு கொண்டு இருக்கின்றோம். தற்பொழுது இலங்கை சந்தையில் நாங்கள் முன்னேறி கொண்டு வருகிறோம். இலங்கை சந்தையில் முன்னிலையில் காணப்படுகிறது சேரா அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். அதே நேரத்தில் கண்டிப்பாக உங்களுடைய உணவுக்கு சுவையூட்டக்கூடியதாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். சாப்பாடு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. நாங்கள் சமைக்கிற சாப்பாடு சுவையாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எனவே உங்களுடைய உணவுகளுக்கு சுவையூட்டுறதுக்கு சேரா காத்திருக்கு அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். அதே நேரத்தில் சேரா குறித்து இன்னும் என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க? சேரா அதாவது 100% நாங்கள் ஒரு கலப்படமும் செய்யவில்லை. 100% அதாவது இயற்கையான முறையில் தான் உற்பத்தி செய்கின்றோம். அதாவது லோ டெம்பரேச்சர் டெக்னாலஜி ஆசியாவிலே எங்களுக்கு மட்டும்தான் அந்த டெக்னாலஜி இருக்குது. அதனால் அந்த நவீன தொழில்நுட்பத்தினால் தான் நாங்கள் உற்பத்தி செய்வதால் 100% தரத்திலும் குணத்திலும் 100% நாங்கள் எங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கலாம். கண்டிப்பாக தரத்தில் தனித்துவமாய் சேரா காணப்படுகிறது.
தலையணை சண்டை போட்டி நடைபெற்று கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தோம். நடைபெற்று முடிந்து 2 இறுதி போட்டியாளர்கள் தேர்வாகி இருக்கிறாங்க. அந்த 2 இறுதி போட்டியாளர்களுக்குமான போட்டிகள் இப்போ நடைபெற போகுது. குறிப்பா பாத்தீங்கன்னா சேராவோட டிஷர்ட்டோட 2 பேரும் அப்படியே ரெடியாகி இருக்கிறாங்க. அவங்க 2 பேருக்குமான போட்டி சற்று சொற்ப வேளையில் ஆர்வமாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் அந்த இருவரையும் யாரு வெற்றி பெற போறாங்க அப்படிங்கிறது குறித்து. சிபிஎல்லின் சேரா வழங்கிய தலையணை சண்டை இப்போது நிறைவுக்கு வந்திருக்கின்றது. எனவே 6 போட்டியாளர்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த போட்டியில் இறுதியாக 2 இறுதி போட்டிக்கு வந்திருந்தார்கள். அதில் ஒருவர் தயாபரன், திலீப் குமார் இவர்கள் இருவருக்கும் சிபிஎல்லின் சேரா வழங்கிய டி-ஷர்ட் வழங்கப்பட்டு அந்த டி-ஷர்ட் ஒரு அடையாளமாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு அவர்கள் இறுதி போட்டியாளர்களாக கலந்து கொண்டிருந்தாங்க. எனவே அவர்களில் ஒருவர் கடுமையான போட்டிகளுக்கு மத்தியில் முதலிடத்தை தயாபரனும் 2ஆம் இடத்தை திலீப் குமாரும் பெற்றுக்கொண்டார். இப்போது அவர்களுக்கான பரிசளிப்பு நிகழ்வு இங்கு இடம்பெற காத்திருக்கின்றது. இந்த பரிசினை வழங்குவதற்காக சிபிஎல்லின் ப்ரமோஷன் எக்ஸிகியூட்டிவ் சந்தமால் செனவிரத்ன அவர்கள் இப்போது அவர்களுக்கான பரிசிலை வழங்க காத்திருக்கின்றார். இப்போது 2ஆம் இடத்தை பெற்றுச் சென்ற எம் திலீப் குமார் அவர்களை அன்போடு கூட அழைக்கின்றோம் அவருக்கான பரிசிலை பெற்றுக் கொள்வதற்காக. சிபிஎல்லின் சேரா வழங்கிய இந்த தலையணை சண்டையின் 2ஆம் இடத்தை பெற்றுச் சென்ற திலீப் குமார் அவருக்கு நன்றியை கோரி 1ஆம் இடத்தை பெற்றுச் சென்ற தயாபரன் அவரை அன்போடு கூட அழைக்கின்றோம் உங்களுடைய கரகோஷங்களுக்கு மத்தியில். தலையணை சண்டையில் வெற்றி பெற்று 1ஆம் இடம் 2ஆம் இடத்தை பெற்றுச் சென்ற தயாபரன், திலீப் குமார் இருவருக்கும் நன்றி கூறும் அதே நேரத்தில் பரிசினை வழங்கி வைத்த சிபிஎல் ப்ரமோஷன் எக்ஸிகியூட்டிவ் சந்திமால் செனவிரத்ன அவருக்கும் நன்றிகளை கூறிக்கொள்கிறோம்.